பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மறைவான மன்னா என்கிற நிகழ்ச்சிக்கு நேராய் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். சோம்பேறியே, நீ எறும்பின் இடத்தில் போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே நம்மளுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? 6 அறிவு கொண்ட மனிதனை மிகவும் சிறிய உயிரினமான எறும்பின் இடத்துல போய் ஞானத்தை கற்றுக்கொள்ளும்படி சொன்னார். இதை யார் சொன்னா, எதற்காக இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நமக்குள்ள வரும் இல்லையா? எனக்கும் இப்படிப்பட்ட கேள்விகள் வந்தது. இதை யார் சொன்னான்னு பார்த்தா வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், இவருக்கு முன்னாடியும் சரி இவருக்கு பின்னாடியும் சரி இவரை போல் ஞானவான் உலகத்துல யாருமே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு ஞானிகளை எழுதின சாலமோன் ராஜா சொல்லுகிறாரு, எறும்பின் இடத்துல போய் கற்றுக்கொள். அவ்வளவு ஞானம் படைத்த ஒரு மனுஷன் எதற்காக ஒரு எறும்பு கிட்ட போய் கற்றுக்கொள்ளுன்னு சொல்லுகிறாரு? இந்த எறும்பு கிட்ட அப்படி மனிதனுக்கிட்ட இல்லாத காரியங்கள் எறும்பின் இடத்துல என்ன இருக்கு? நம்ம அந்த சின்ன உயிரினத்துக்கிட்ட போய் என்னத்தை கற்றுக்கொள்ள முடியும்? ஒரு சில காரியத்தை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதலாவது, செல்ஃப் மோட்டிவேஷன். இந்த எறும்பு மனிதனையும் மற்ற உயிரினங்களை விட ரொம்பவுமே தன்னை உற்சாகப்படுத்துகிற ஒரு உயிரினமா இருக்குது. இதற்கு தலைவர்கள் கிடையாது, இது வேலை செய்தா இல்லையான்னு செக் பண்றதுக்கு எந்த ஒரு உயர் அதிகாரிகளும் கிடையாது, மேலாளர் கிடையாது, இவங்க எப்படி போறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கான எந்த செக்யூரிட்டியுமே கிடையாது. இருந்த போதிலும் இந்த எறும்பு தனக்கான காரியத்துல யாருமே சொல்லாம, நீ இந்த நேரத்துக்கு எழுந்துரு, இந்த டைம்ல இங்க போய் நாளைக்கான தானியத்தை நீ சேர்த்து வை, உன்னுடைய காரியத்தை நீ பார்த்துக்கொள்ள அப்படின்னு சொல்லி யாருமே அதற்கு எந்த ஒரு கைட்னஸுமே கொடுக்காத போதிலும் தானாகவே தன்னுடைய வேலையை கரெக்டா பார்த்து கொண்டு இருக்கிறதுனால சாலமோன் ராஜா சொல்லுகிறாரு, எறும்பின் இடத்துல போய் அதனுடைய உற்சாகத்தை கற்றுக்கொள். அதற்கு எந்த ஒரு எஜமானம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு வீட்டுல இருந்து நம்ம எழுந்திருக்கிறதுல இருந்து நாம் வேலைக்கு சென்று நம்ம வேலை முடித்து வந்து தூங்கும் நேரம் வரைக்கும் நம்மளை யாரோ ஒருத்தவங்க கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. போய் எழுந்துரு, பிரஷ் பண்ண, குளி, சாப்பிட, வேலையை செய், வேலை கரெக்டா பண்ணு, வண்டியை பார்த்து ஓட்டு, திரும்ப வா. யாரோ ஒருத்தவங்க நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு இன்புட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த எறும்புக்கு அப்படி யாருமே இல்லாத போதிலும் அதோடைய வேலையை அது கரெக்டா செய்யுது. அது மாத்திரமல்ல, இந்த எறும்பு கிட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் ஃபியூச்சர் பிளான். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம்? காலையில எந்திக்கிறோம், ரொட்டீன் ஒர்க் செய்யறோம், முடிந்துருது, நைட் ஆயிருது, தூங்கிடுறோம். நாளைய தினத்தை குறித்த கவலை இல்லைங்க. இந்த எறும்புக்கு நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையான்ற கவலை இல்லை. ஆனாலும் ஃபியூச்சருக்கான தேவைகளை அது இப்போதே செய்து கொண்டிருக்கிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடை காலமா இருக்கும் பொழுது இது குளிர்காலத்திற்கு தேவையான ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலயும் நமக்கு கொஞ்சம் செல்வமாய், கொஞ்சம் ஐஸ்வர்யமா இருக்கிற, கொஞ்சம் அதிக சம்பளம் கிடைக்கிற ஒரு சில நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். நாம என்ன பண்ணுகிறோம்? கிடைத்த உடனே வலது கையில வாங்கி இடது கையில காணாமல் போவது போல நாம் அதை வீண் செலவு செய்து முடிக்கிறோம். எறும்பிடத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நம்ம இருக்கும்போது நாளைக்கும் வேண்டுமே என்கிற ஒரு எண்ணம் உள்ளவர்களாய், ஒரு சேவிங்ஸ் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். மூன்றாவது, விடாமுயற்சி. தன்னுடைய பாதையில இப்ப வெயிட்டான ஒரு பொருளை, ஒரு ஆகாரத்தை அதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கூட்டுக்கு கொண்டு போகிற வழியில ஏதாகிலும் ஒரு தடை வருமானால் இந்த எறும்பு என்ன பண்ண தெரியுமா? ஐயோ, தடை வந்துருச்சு, நான் இதை போட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆகாரத்தை பாதி வழியில போட்டுட்டு போகாது. அதை முயற்சி பண்ணும். அந்த வழியில எப்படியாவது நான் கடந்து போவேன், ஒன்று நான் தாண்டி போவேன், இல்லைன்னா சுத்தி போவேன், இல்லைன்னா அது என்ன தடையோ அந்த தடையின் மீது ஏறி போவேன் அப்படின்னு சொல்லி அது முயற்சி பண்ணி எப்படியாவது அந்த தடைகளை கடந்து விட வேண்டும் என்று விடாமுயற்சியோடு அது அந்த தடைகளை கடக்கும். நம்முடைய வாழ்க்கையில யாராவது ஒரு வார்த்தை பேசிடுவாங்க, நல்ல ஆலயத்துக்கு போவோம், நல்லா ஜெபிக்கிறவங்களா இருப்போம், நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல நம்ம நல்ல ஒரு உற்சாகத்தோடு வேலை செய்வோம். ஆனா யாரோ ஒரு மனுஷனுடைய ஒரு வார்த்தை நம்முடைய எல்லா முயற்சிகளையும் அது குலைத்து போடும். நாம் அப்படி இராதபடி இந்த எறும்பின் இடத்துல இருந்து விடாமுயற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல சூப்பர் ஸ்ட்ரென்த். இந்த எறும்புக்கு நல்ல ஒரு பவர் இருக்குதுங்க. ஆசீர்வாதம் கூட தான் சொல்ல முடியும். தன்னை விட 50 மடங்கு 100 மடங்கு இடை அதிகமான ஒரு பொருளை இந்த எறும்பால தூக்கிட்டு போக முடியும். அது மாத்திரமல்ல, இந்த எறும்பை குறித்து நாம் பார்க்கும்போது இது ஒரு டீம் ஒர்க்கர். தான் போகிற வழியில ஏதோ ஒரு ஆகாரம் இருக்குது, அது ரொம்ப பெருசா இருக்குது, அதால அதுக்கு தூக்க முடியல அப்படின்னா தான் போய் மற்ற எறும்புகளையும் அழைத்து கொண்டு வந்து எல்லாம் சேர்ந்து ஒருமித்து அந்த ஆகாரத்தை, அந்த பொருளை தன்னுடைய கூட்டுக்கு நேராக கொண்டு போகும். இங்க நீ நான் என்கிற பாகுபாடு இல்லை, இங்க நீ நான் என்கிற போட்டி பொறாமைகள் இல்லை, இங்க பெரியவன் சிறியவன் என்கிற பாகுபாடு இல்லை. இது எல்லாமே ஒருமித்து இணைந்து ஒரு டீம் ஒர்க்கா தன்னுடைய வேலை செய்கிறது. பிரியமானவர்களே, நாம் எறும்பின் இடத்துல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நாம் எப்படி இருக்கிறோம்? 6 அறிவு படைத்த மனிதன் தான், ஆனா நாம் எப்படி இருக்கிறோம்? போட்டியிலையும் பொறாமையிலையும் ஈகோயிலையும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு எண்டே இல்லை. அவ்வளவு காரியங்களை ஒவ்வொரு நாள் நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். இதே போலதான் சாலமோன் ராஜா அழகா சொல்லுகிறாரு, எறும்பின் இடத்தில் போய் கற்றுக்கொள். அது நம்மை போல இரவெல்லாம் தூங்கிட்டு பகல் வேலை செய்கிறேன் அல்ல. அது
அது கொஞ்சம் நேரம் குட்டி குட்டியா அது தூக்கம் போட்டு உற்சாகமா எழுந்து தன்னுடைய ரொட்டீன் வேலையை செய்து கொண்டிருக்கும். அவைகளுக்கு பேச முடியாது, அவைகளுக்கு காது கேட்காது. அப்படி இருந்த போதிலும் தன்னுடைய எறும்பு கூட்டத்துக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் அதை ஃபில் பண்ணுது. அதுக்கு நல்ல மோப்பம் பிடிக்கிற ஒரு சக்தி இருக்குது. அதனால அது எதையாவது ஒரு உணவையோ ஏதோ ஒரு பொருளை பார்க்கும்போது அதற்குள்ள திறனை அங்கே வைத்து விட்டு போகும். பின்தொடர்கிற எறும்புகள் அங்க வரும்போது அந்த ஸ்மெல்ல பார்த்து இந்த எறும்பை பின்தொடர்ந்து வரும். பிரியமானவர்களே, பேச முடியாது, அதுக்கு காதுகள் இல்லை, இருந்த போதிலும் அதனுடைய வேலையை சரியாய் செய்கிறது. நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவசனமே, அவைகளை பார்க்கலாம். தேவன் நம்ம எவ்வளவு அருமையாய் படைத்திருக்கிறார். நம்மளால பேச முடியும், நம்மளால பார்க்க முடியும், நம்மளால கேட்க முடியும், நமக்கு எவ்வளவு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுகிறோம்? நாளை தினத்தை குறித்து கவலைப்படுகிறதுக்காக அல்ல, ஆனா இன்றைய நாளை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோமா? நாம் நம்முடைய பாதையிலே சரியாக தான் போய்கொண்டு இருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சுருக்கமா இந்த எறும்பிடத்துல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்ப்போமானால், எறும்பினிடத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில முக்கியமான காரியங்கள், சோம்பலை தவிர்த்து விட வேண்டும். டயர்டா ஃபீல் பண்ணுகிறவர்களாகவும் இராதபடி, ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு வேலை செய்ய வேண்டிய நேரத்துல உற்சாகத்தோடு சுறுசுறுப்பாக வேலை செய்வோம். நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் கிடைக்கிற ஒவ்வொரு செகண்டையும் அதை பிரயோஜனப்படுத்துகிறவர்களாக இருப்போம். நாமும் குடும்பமாக, சபையாக, சமூகமாக இணைந்து பொறாமை இல்லாமல், வெறுப்பு இல்லாமல், கோபம் இல்லாமல், சண்டை இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனை பண்ணுகிறவர்களா இல்லாம சமாதானம் உள்ளவர்களா ஆவின் கனிகளை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த எறும்பை போல ஞானம் உள்ளவர்களாய் நாம் வாழ்வோமானால் நிச்சயமாய் நாமும் தேசத்திற்கு அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருப்போம். வரும் தலைமுறை நம்மை பார்த்து சொல்லும், அவர்களை போல நாமும் வாழ வேண்டும் என்று நாம் அநேகருக்கு ஒரு முன்மாதிரியா இருப்போம். அதனால எனக்கு பிரியமானவர்களே, சாலமோன் ராஜா சொன்னது போல எறும்பினிடத்துல போய் அதனுடைய உற்சாகத்தை கற்றுக்கொள்வோம். எறும்பினிடத்துல போய் அதனுடைய ஃபியூச்சர் பிளானை குறித்து கற்றுக்கொள்வோம். எறும்பினிடத்துல போய் செல்ஃப் மோட்டிவேஷனை குறித்து நாம் கற்றுக்கொள்வோம். எறும்பினிடத்துல இருந்து ஸ்ட்ரென்த்தை கற்றுக்கொள்வோம். எறும்பினிடத்துல இருந்து டீம் ஒர்க்கை கற்றுக்கொள்வோம். இப்படி எறும்பினிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு நாமும் ஞானம் உள்ளவர்களாய் செயல்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தன்னுடைய சோம்பலை கலைத்து விட்டு அப்பா நேரத்தையும் காலத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. கிருபையாய் நடத்து. இந்த வார்த்தைகள் இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. For prayer support, please contact these numbers.